ஒரு நீண்ட விடுமுறை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என்னது நேற்றைய நாள் ஆரம்பிச்ச விடுமுறை, இன்னைக்கு, நாளைக்கு மறுபடியும் திருப்பி திங்கட்கிழமை வரைக்கும் இந்த விடுமுறை அப்படிங்கிறது வந்து நீண்டுக்கிட்டே போகுது. அ பல இடங்கள்ல எப்படின்னு சொன்னா, அந்த வெள்ளிக்கிழமையும் வந்து லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போயிருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் பார்க்கக்கூடியதா இருக்கு. அதை எப்படி எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த கொழும்பு கோட்டை அ பேருந்து நிலையம், அத தாண்டி இந்த மாக்கும்புர பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து அவ்ளோ கிரவுடடா இருக்கு அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு பல வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியால பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. என்ன சொல்றது? நேத்தையில இருந்தே இந்த நீண்ட ஒரு வரிசை வந்து ஊருக்கு போறதுக்காக மக்கள் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியான காட்சிகள் எல்லாமே பார்க்கக்கூடியதா இருந்தது. என்னதான் நீண்ட விடுமுறையா இருந்தாலும் கூட, நாங்க இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இன்னைக்கும் நாட்ல பதிவாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், தகவல்கள வந்து உங்க கூட பகிர்ந்து கொள்றதுக்கு நாங்க நிகழ்ச்சியோட இணைந்துகிட்டு இருக்கோம். யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non-AC rooms, பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின், நம்பர் 82, 3rd Cross Street, யஃப்னா. வணக்கம். வணக்கம் கனுஷியா. அதே போல நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க நீண்ட விடுமுறை ஆமா. அப்படின்னு சொல்லி. விடுமுறை அப்படின்னு சொன்னா முக்கியமா இந்த அரச ஊழியர்கள் தான் ம், ம். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நம்ம வேலை செய்யணுமே அப்படிங்கிறத நினைக்க மாட்டாங்க. லீவை போட்டுட்டு ஏதாவது சொல்லி ஒரு போயிடுவாங்க. லீவ போட்டுட்டு அது அநேகமா அப்படி நடக்கிறது. அப்ப ம். இன்னொரு விஷயம் தான் இந்த அதிவேக நெடுஞ்சாலை. நெடுஞ்சாலைகள். ஆமா. அங்கும் கூட இன்னைக்கு கொஞ்சம் நெரிசல் கூட அப்படின்னு சொல்லி அப்படின்னா, அந்த ஒரு தகவல் கொழும்புல இருந்து வெளியாகி வெளியாகி வெளி பிரதேசங்களுக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை, அந்த வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் பதிவாகி இருந்தது. எது எப்படி இருந்தாலும் சரி, ஓகே, நாங்க வேலை செஞ்சாக வேண்டிய கட்டாயம். ஸோ கவனமா உங்களுடைய விடுமுறையை நீங்க வந்து முடிச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய வேலைகளுக்கு திரும்புவீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இப்படி இருக்கும்போது இன்னைக்கும் கூட விடுமுறை அப்படின்னுலாம் இல்ல. நாட்டுல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மிக முக்கியமா நேற்றைய நாள்ல பதிவாகி இருந்த ஒரு விஷயம் தான் இந்த கெஹல்பத்ர பத்மேவோட நீதிமன்ற வழக்கு விசாரணை. இதுல வந்து ஒரு சில வீடியோஸ் வெளியாகி இருந்தது. அவர் எப்படி கோர்ட்டுக்கு வந்தாரு, அப்புறம் வழக்கு எப்படி விசாரணை வெளியில முடிய எப்படி போறாரு வெளியில அப்படின்னு போறாரு, சொல்லி. அவரோட லோயர் அவருக்கு சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லி, இந்த பல ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோவா சோஷியல் மீடியால அதிக அளவுல பகிரப்பட்டு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே தாண்டி இந்த நீதிமன்றத்துக்குள்ள என்ன நடந்தது, இந்த வழக்கு விசாரணைகள் எந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அது எல்லாத்துக்கும் முன்ன முக்கியமா இப்ப இஷாரா வந்துட்டு திருப்பி போற நேரம் வெளியூர்ல இருந்து வந்துட்டு போற மாதிரி அப்படின்னு எல்லாம் ஆமா. பேசியிருந்தோம். ஆமா, நாங்க ஆமா. கூட பேசியிருந்தோம். பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் நேத்து கெஹில்பத்ர பத்ம கூட வந்து திருப்பி வெளியில போற நேரம் ஷாப்பிங் போயிட்டு போற மாதிரி அப்படின்னு சொல்லி வைரலா பேசப்பட்டிருந்துச்சு. ஆமா. அது வந்து இப்ப சாதாரணமாவே இந்த பாத அலுவலக குழு ம். உறுப்பினர்கள் அப்படி இல்லாட்டி, இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்கள வந்து நாடு கடத்தும்போது கூட, அவங்க இந்த முகம் தெரியிற மாதிரி கூட்டிட்டு வர்றவங்கள நான் சொல்றேன். ம். அப்ப வரும்போது இப்ப இஷாரா செகுந்தி விஷயத்துலயுமே வந்து அவங்கள கூட்டிக்கிட்டு வரும்போது, அவங்களுடைய முகத்துல எந்த விதமான ஒரு பயமுமே இருக்கல. இருக்கல. ஆமா. அவங்க அத ஃபேஸ் பண்ண ஒரு பதட்டம் அப்படி பதட்டம் இல்ல. இருக்கல. ஆமா. இப்ப சாதாரணமா ஒருத்தங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு வரும்போது, அதுவும் சின்ன விஷயத்துக்காக இல்ல. என்ன சொல்றது? சின்ன சின்ன குற்றங்களுக்காக இல்ல. ஒரு பெரிய கொலை குற்றத்தோட தொடர்பு இருக்கக்கூடியவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லி சந்தேக நபர்கள் தான்னு கூட்டு வரும்போது, அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணாங்க. ஆமா. மீடியாவ நேத்து ஃபேஸ் இப்ப பண்ணாங்க. கெஹில்பத்ர பத்மய கூட பாத்தீங்கன்னா, சிரிச்ச முகத்தோடயே உள்ளுக்கு வரார், சிரிச்ச முகத்தோடயே வெளியில போறார். ஆமா. ஒரு ஒரு நம்ம ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாத மாதிரியும், அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி விஷயம் எடுத்துக்கிட்ட மாதிரி மாதிரி இப்ப சும்மா சொல்லப்போனாக்கா, இப்ப என்னையோ உங்களையோ அப்படி கைது செஞ்சு இப்படி கொண்டு போனாக்க நம்ம பயந்து சில நேரம் ஒரு ம், ம், ம். பதற்ற நிலை காணப்படும் தானே. ஆமா. அப்படி எந்த விதமான இதுவும் இல்லாம சுமூகமா சாதாரணமா போயிட்டு போறாங்க, இன்னும் வாராங்க. சில பேர் இருப்பாங்க. ம். இப்ப என்னதான் மீடியா வந்து எங்களுக்கு ஒரு விஷயத்துல நாங்க அரெஸ்ட் ஆயிட்டோம், அப்ப கோர்ட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, அந்த கையால முகத்தையாவது மறைச்சு மறைச்சு. கொள்வாங்க. ஏன்னா அந்த ஆமா. கேமரால நாங்க ஃபேஸ் ம். பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல எந்த விதமான பதட்டமுமே இல்ல. பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா, மனதளவிலயும் சரி, உடல் ரீதியாவும் சரி, அவங்க அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா தான் இருக்காங்க. ஆமா. அது சரி, நீ பாத அலுவலக குழு உறுப்பினர்கள், தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது சரியா தானே இருக்கும் இல்லையா? ம். ம். அவங்களுடைய மனசும் சரி, அந்த மாதிரியான வேற வேற விஷயங்களுக்கு ஈடுபாடு இல்லாம, அவங்களுடைய அந்த குற்றச்செயல்கள் அவ்வளோ பெரிய குற்றச்செயல்கள செய்றதுக்கே அந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னா, அவங்க சட்டத்த எதிர்நோக்குறதுக்கும் அவங்களுக்கு தைரியம் இருக்கு தைரியம் இருக்கு. அப்படிங்கிறது தானே. ஆமா. ஸோ இதனால தான் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நேத்து வந்து கொஞ்சம் வைரல் ஆகிருந்துச்சு அப்படிங்கிறது தான். இப்போ நேற்றைய நாள் நீதிமன்றத்துல ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கெஹில்பத்ர பத்மேவே நீதவான் கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு முக்கியமான தகவல்.
இப்போ எங்களுக்கு தெரியும் முக்கியமான அரசியல்வாதிகள் பல பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல கைதாகி கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமே சொல்ற முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்குள்ள இந்த நோய்கள் எல்லாமே இருக்கு, ஒண்ணு என்னைய சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாத்துங்க, அப்படி இல்லைன்னா என்னைய வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல பேர் சொல்லியிருக்கிறது எங்களுக்கு தெரியும். அண்மையில் இந்த சுகீஸ்வர பண்டாரவுக்கும் கூட வந்து ஒரு காலில் ஒரு காயம் ஏற்பட்டு அவர் கூட சிகிச்சைகளுக்காக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இப்படி பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்போ நேற்று கெஹில் பத்ர பத்மே நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து கல்லீரல்ல ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னும் கொழுப்பு படிந்து இந்த தோல்ல படுது அப்படிங்கிறதுனாலையும் வெளிநாட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில், அதாவது இந்த இவர் தலைமறைவாகி இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து அதுக்கான சிகிச்சைகள் ஒழுங்கான முறையில் அவர் மேற்கொண்டுட்டு இருந்தாராம். ஆனால் இங்கே வந்து இந்த தடுப்பு காவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா இவருக்கு இந்த சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதிகாரிகளும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்குறது கிடையாது. அப்போ நீங்க வந்து இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை நேற்றைய நாளில் வந்து முன் வச்சிருக்காரு. இப்போ எங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்றது, நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஹரக்கட்டாவும் கூட இப்படியான ஒரு விஷயத்தை தான், நான் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. அது சொல்லியிருந்தது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கேட்டிருந்தாரு, அதுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்றதுக்கான உதவிகளை தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தார். இப்படி இருக்கும்போது தான் நேற்றைய நாளில் கெஹில் பத்ர பத்மேவும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்காரு. இதுக்கு வந்து நீதிமன்றம் என்ன சொல்கிறது, விசாரணைகளை மேற்கொண்டு அதுக்கப்புறமா தான் இவருக்கு வந்து 3ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கு. இவரை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதிபாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் நேற்றைய நாளில் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த உத்தரவுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கெஹில் பத்ர பத்மேவை வந்து பூசு உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுறதுக்கான நடவடிக்கைகள் இன்னைக்கு நாளில் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் இன்னைக்கு இந்த பூசு சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு போகப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அங்கேயும் கூட அவர் வந்து ஒரு தனி சிறைச்சாலைக்குள்ள தான் அடைச்சி வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் சிறைத்துறை வட்டாரங்கள்ல இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நீதிமன்ற விவகாரங்கள் தான் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கு. அதே போல முக்கியமான விஷயம் என்னன்னா கனுஷா, இவர் வந்து அரசியல்வாதிகளோட தொடர்பு வச்சிருந்ததாக தெரிவிச்சிருந்தார். அதே போல அந்த இதுக்கு முதல் அவர் கூட விசாரணைகளை முன்னெடுத்த நேரம் சில நடிகர்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க, அரசியல்வாதிகளோட. அப்ப அந்த விஷயம் கூட அவர் நேற்று கோர்ட்ஸ்ல சொல்லி இருக்கிறாரு. அதே போல அவருடைய தொலைபேசி 8 தொலைபேசிகள் சம்பந்தமாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட ஒரு விரிவான தகவல் இருக்கு. அதே போல அவருடைய தொலைபேசியில பல்வேறுபட்ட புகைப்படங்கள் இருந்ததாக, 32,000க்கு மேலேயோ அதுக்கு கூடயோ என்னமோ தெரியல, அபாரான புகைப்படங்கள் இருந்தது அப்படின்னு கூட 3 லட்சத்துக்கு மேல அதிகமான போட்டோஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவரோட இந்த 8 போன்லயும் வந்து இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிலீட் ஆகி தான் இருந்திருக்கு. எந்த தரவுகளுமே அவருடைய அந்த 8 போன்லயுமே இல்ல. அதுக்கப்புறம் இந்த விசாரணை அதிகாரிகள், புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை வந்து பேக்கப் பண்ண முடியும் தானே, பேக்கப் பண்ணி தான் அவ்வளோ டீடைல்ஸையுமே கலெக்ட் பண்ணியிருக்கதா நேற்று நீதிமன்றத்தில் வந்து ஒரு தகவல் வெளியாகுது. 8841 தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான தகவல்கள் நேற்றைய நாள் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி புகைப்படங்கள், 1000க்கும் மேற்பட்ட இந்த ஆடியோ ரெக்கார்ட்ஸ் 5000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேக்கப்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. இந்த கைபேசி ஃபோன் ரெக்கார்ட்ஸை வந்து பகுப்பாய்வு செஞ்சு பார்க்குற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து 20 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பான தகவல்கள் வந்து விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைக்க பெற்றிருக்கு. ஆமாம். அதே போல் அது குறித்து போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு அறியப்படுத்தப்பட்டது அப்படின்னு கூட தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம், அவரது தொலைபேசிகளிலிருந்து 13 சிறைச்சாலை அதிகாரிகளோட நெருக்கமாக இவர் தொடர்பு வச்சிருந்தாருங்கிறது கூட நேற்றைய தினம் விசாரணைகள் போது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இப்போ இந்த விஷயத்தை நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ பல சிறைச்சாலைகளில் வந்து கலவரங்கள் நடந்தது. இப்போ சிறைச்சாலை அதிகாரிகள்னு சொல்லும்போது இப்போ நடந்த எல்லா கலவரங்களுக்கும், எல்லா வன்முறை சம்பவங்களுக்கும் அவங்க சிறைச்சாலை தரப்பு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கைதிகள்
இடையில நடந்த ஒரு என்ன சொல்றது கைதிகள் வந்து சிறைச்சாலைகளுக்குள்ள நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால கைதிகளுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அவங்களுக்குள்ள தாக்குதல்கள் நடக்குது. அதை நாங்க தடுக்க போனதுனால நம்மளும் பிரச்சனை பிரச்சனை வந்துருது வருது அப்படி. அப்படின்னு. ஆமா. அப்போ இவங்க வந்து எதுக்காக இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தல்காரர்களோட தொடர்புல இருந்திருக்காங்க? அப்போ சிறைச்சாலைகளுக்குள்ளேயும் வந்து ஏதாவது ஒரு போதைப்பொருள் வர்த்தகம் நடந்துகிட்டு இருந்திருக்கா? வெளியில இருந்து போதைப்பொருள் உள்ள அனுப்பப்படுதா? ஏன்னா எங்களுக்கு தெரியும் அண்மையில நடந்த ஒரு சில சம்பவங்கள். இந்த வெளியில இருந்து பொதிகளை தூக்கி சிறைச்சாலைக்குள்ள சிறைச்சாலை. போடும்போது சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கு கொடுக்கறது அப்படி இப்படின்னு பல தகவல்கள் வெளியாயிட்டு இருந்த பின்னணியில இப்போ நேற்றைய நாள்ல இவருடைய போன்ல இருந்து கிட்டத்தட்ட 13 சிறைச்சாலை அதிகாரிகள் அப்படின்னு சொன்னா அவங்க இன்னும் சிறைச்சாலை அதிகாரிகளா இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா அப்படிங்கிற தொடர்பான தகவல்களும் நிச்சயமா பகிரங்கப்படுத்தப்படணும் இல்லையா? அதுக்கான விசாரணைகளும் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அடுத்து வரும் நாட்கள்ல என்ன நடக்குது அதே போல அப்படின்னு சொல்லி. 7 நடிகைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 9 அரசியல்வாதிகளோட இவர் தொடர்பு வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லியும் அவங்களோட புகைப்படங்கள் கூட ஆமா. கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த பேக்கப் எடுத்திருக்கிறாங்க. ம். ரிகவர் பண்ண நேரம் இந்த விஷயங்கள் கூட வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா. ஆனா இது யாரோட எடுத்த ஃபோட்டோஸ், யாரோட பேசின கால்ஸ், யாரோட ஆடியோ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த விதமான தகவல்களும் இன்னும் வெளிப்படுத்தப்படல. ஓ, நேற்றைய தினம் அது பத்தி எதுவும் வெளியே ஆமா, வராததுக்கு வெளியாகல. இதுக்கு முதல்ல அதாவது சம்பந்தப்பட்டவங்களை கொண்டு வந்து விசாரணை கூட பண்ணியிருந்தாங்க. அவங்கத்தான் வாக்குமூலங்கள். அப்படின்னு சொல்லி குறிப்பிடாட்டியும் இதுக்கு முதல்ல இந்த நடிகைகள் அதே போல மாடல் அழகிகள் இவங்களை கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ஷவோட ஃபோன் நம்பரும் வந்து கேஎல் பத்மியோட ஃபோன் புக்ல இருந்தது. ஒரு ஆம். ஃபோன்ல வந்து கண்டாக்டா சேவ் பண்ணி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதை தாண்டி எங்களுக்கு தெரியும் பியூமி ஹன்சமாலியை வந்து கூப்பிட்டு வந்து ம். விசாரணை நடத்தி இருந்தாங்க, வாக்குமூலங்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லியிருந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு துபாய்க்கு துபாயில போன நடந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபங்க்ஷன் ஆமா அப்படின்னு அந்த சொல்லியிருந்தாங்க. சித்திரை ம். புத்தாண்டு விழால வந்து இவங்க அங்க போயிருந்த டைம் அவரோட சேர்ந்து அவரா வந்து கேட்டாரு, போட்டோ போட்டோ. எடுத்துக்கலாமான்னு கேட்டாரு. அப்போ நாங்க இருந்து போட்டோ எடுத்தோம். மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன அந்த விளக்கத்துக்கும் அவங்க திடீர்னு வந்து அவங்களுடைய இந்த சொத்து சேகரிப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சிக்கல் நிலைமை இருக்கு அப்படிங்கறதா இப்போ வரைக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சந்தேகம் அது அப்படின்னு கேஎல் சொல்லலாம். பத்ர பத்மையோட இருந்த தொடர்பு சம்பந்தமா அப்படி பேசியிருந்தாலும் இப்ப ரீசெண்டா கைதான இந்த ஷிரான் ஷிரான் பாசிக் பாசிக் ஆமா தொடர்பு இருந்துச்சு. அவங்களோட பணத்தை விலைப்பணமா மாற்றுறதுக்கு மாற்று பெருமியா ஹன்சமாலி கூட உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கூட தகவல் ம். சொல்லியிருக்கிறாரு. அதாவது இதுக்கு ஏன் இதெல்லாம் வந்து இன்னும் வலு சேர்க்கிற ஒரு விஷயம் என்ன ம். அப்படின்னு சொன்னா, இந்த திடீர் பணக்காரங்களா மாறுறது தான். இப்ப சாதாரணமா கண்டினியூவஸா ஒரு துறையில வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்படி இல்லாட்டி வந்து ஒரு மாடல் துறையில வந்து அவங்க கண்டினியூவஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அவங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறாங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு ஸ்டாரா இருக்கும்போது இருக்கும். எங்களால் அதை ஆமா. ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இவங்கள வந்து நம்ம திரையில பார்க்குறதே ரொம்ப ரேர். ஆமா. அவங்க வெளியில வந்து படங்கள்ல நடிக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இந்த சினிமா துறையில அதை தாண்டி இந்த மாடல் துறையில அவங்கள வெளிக்கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது அரிதான ஒரு விடயமா மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்னன்னு இவ்வளவு பணம், இவ்வளவு சொத்து எங்கேருந்து அவங்க சேகரிச்சாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அதுக்கான விசாரணைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கு. ஆனால் பேரளவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க தான் நடிகைகள், இவங்க தான் நடிகர்கள் அப்படிங்கிற எந்த விதமான தகவல்களும் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டதாக வெளியாகலை. அதை தாண்டி யார் இந்த 9 அரசியல்வாதிகள் அப்படிங்கிற தகவல்களும் வெளிப்படுத்தப்படலை. எதிர்வரும் நாட்களில் எதிர்வரும் என்ன சொல்கிறது வழக்கு விசாரணைகளில் இந்த விசாரணைகள் வந்து இந்த பெயர்கள் வந்து வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல 17 வங்கி கணக்குகள் பற்றியும் விசாரணைகள் ம். முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா. அதே போல இந்த சந்தேக நபர் வந்து 2021ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி முதல் சட்டப்பூர்வ கடவுச்சீட்டை பயன்படுத்தி வெளிநாடு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதாவது 2021ல வெளியூர் போயிருக்கிறார். அதுக்கப்புறம் இலங்கைக்கு வாரதுக்கு தான் அந்த போலியான பாஸ்போர்ட் தயாரிக்கிற ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இருந்துச்சு. அதுவும் அந்த கடவுச்சீட்டு திணைக்களத்துக்கு அதிகாரி வந்து மாட்டிக்கிட்டார் இந்த விஷயத்துல. அதாவது இவர் வந்து இங்க நாடு கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகள்ல தான் அவரை வந்து ஆமா. கைது செஞ்சிருந்தாங்க. அப்படின்னா இந்த திணைக்களத்துக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சம்பவமும் பதிவாகி இருந்து கிட்டத்தட்ட 13 நாடுகளுக்கு 15 சந்தர்ப்பங்கள்ல போயிருக்காரு. எங்க அப்படின்னா துபாய், ஜப்பான், இந்தோனேஷியா, ரஷ்யா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு தான் போயிருக்காரு. அதுலயும் அவர் கைதாகும் போது இந்தோனேஷியால இருந்தார். அங்கிருந்து தான் அவர் வந்து இங்க இலங்கைக்கு நாடு கடத்திக்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 21 துப்பாக்கிகள் இருந்திருக்கு.
அதில் 19 துப்பாக்கிகள் வெவ்வேறான சந்தர்ப்பங்களில் ஏனைய விசாரணை பிரிவுகளால் கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு குற்றச்செயல்கள் நடந்திருக்கு, அந்தந்த குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் போது அந்த விசாரணை அதிகாரிகளால் இந்த துப்பாக்கிகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகியிருக்கு. இது எல்லாமே நேற்று நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள், நீதிமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள். இனி வந்து அவரை செப்டம்பர் 4ஆம் தேதி மறுபடியும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீதவான் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அப்போ மறுபடியும் 4ஆம் தேதி இவரை வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. அன்னைக்கும் இந்த மாதிரி பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இப்போ இவ்வளவு நாட்கள் தடுத்து வச்சு இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறதே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் இல்லையா? ஃபோனில் எல்லாமே டிலீட் ஆகி இருந்தும் இப்போ அதுக்கு தீவிரம் காட்டி அதை வந்து மறுபடியும் பேக்கப் பண்ணி இவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ 9 அரசியல்வாதிகள்னு சொல்லும்போது நிச்சயமாக விசாரணை அதிகாரிகளுக்கு யார் யார் அந்த அரசியல்வாதிகள்னு தெரியும். இப்போ இனி வரும் நாட்களில் வந்து அவங்களையும் கூப்பிட்டு விசாரணைகள் நடக்குமா இருக்கும், அதையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ல இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நேற்று நடந்த விஷயங்கள். கேஎல் பத்ர பத்மியுக்கும் உடல்நிலை மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருடைய சார்பாக ஆஜரான நீதி அதாவது சட்டத்தரணிகள் சொல்லியிருக்கிறாங்க, இவர் புதுசாக பெலிசர நேவி கேம்ப்குள்ள ஒரு சிறைச்சாலை இருக்கு, ஆமாம், அந்த இடத்துல தடுத்து வைக்காதீங்க. என்ன நினைக்கிறேன், அதில் ஹரக்கட்டாவும் அங்கே தான் இருக்கிறார் போல. இப்போ அவர் வந்து இவருடைய பிரதிவாதி, அப்போ பிரச்சனைகள் ஏற்படலாம், அதனால பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் போல. இதுக்கு முதல்ல பூச சிறைச்சாலையில் தான் ஹரக்கட்டா கூட இருந்தார். அங்கே சில பிரச்சனைகள் வரத்தான் இந்த இடத்துக்கு மாற்றிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட சேர்ந்து இன்னொருத்தரும் இருக்கிறார் போல. இந்த இடத்துக்கு கொண்டு போனால் அங்கே ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கூட நேற்று நீதிபதி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அந்த விஷயங்களுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு நாள் அவர் பூசா அதி உயர் சிறைச்சாலைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதுதான் வந்து இந்த கேஎல் பத்ர பத்மி விவகாரத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி இருக்கும்போது நீங்கள் முதல்ல சொன்ன இந்த ஷிரான் பாசிக், இவருக்கு வந்து எங்கே இப்போ எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இவருக்கு சொத்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இன்னைக்கு நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ காவலில் இருக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் முக்கியமான போதைப்பொருள் வர்த்தகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷிரான் பாசிக்கு சுவிட்சர்லாந்து, இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள்லையும் ஹோட்டல், வாகனங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் இருக்குது. இப்போ இத்தனை நாள் எங்கெங்கே இருந்துச்சுன்னா துபாய், மலேசியா இந்த மாதிரியான நாடுகளில் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருந்தது. அது உட்பட இலங்கையிலையும் பல சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு. இப்போ இன்றைக்கி இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவருக்கு வந்து சுவிட்சர்லாண்ட்லேயும் இருக்குது, இத்தாலிலையும் இருக்குது, ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு மேற்கொண்ட நீண்ட விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகி இருக்குது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தோட அதிகாரிகள் நடத்தின விசாரணை தான் சந்தேக நபர் தான் இந்த தகவல்களை வந்து வழங்கி இருக்காரு. ஆமா, எனக்கு இங்கெல்லாம் வந்து சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. இவர் வந்து இந்த சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு பயணம் செஞ்சு தன்னோட வணிக நடவடிக்கைகள், அவருடைய பிஸ்னஸுக்காக தான் இந்த நாடுகளுக்கு போயிருக்காரு, அங்கே வந்து பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் வெளியாகி இருக்கு தகவல். அது மட்டும் இல்லாமல் துபாயில் 15 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜீப் அவருக்கு இருக்கு. 15 மில்லியனுக்கு ஒரு ஜீப் துபாயில் வச்சிருந்திருக்காரு. அதையும் தாண்டி கொழும்பு, அதாவது துபாய் இளவரசருக்கு கூட அப்படி இருக்கோ தெரியல, 15 மில்லியனுக்கு ஒரு ஜீப் வச்சிருக்காரு. இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் வர்த்தகம் மூலமாக ஈட்டப்பட்ட சட்டவிரோத பணத்தை வச்சு ஆரம்பித்த இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் மூலமாக அவருக்கு வந்து அவர் சேகரித்த சொத்துக்கள் இது எல்லாத்துலேயுமே தான் இவர் இவ்வளோ சொகுசான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதான் இவர் என்ன சொல்கிறது, நாடு கடத்தப்பட்ட ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க, ஒரு மாநகர சபை ஊழியராக இருந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ சொத்துக்கள் அவர் சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அதை ரிலீட் பண்ணிக்க முடியுது. மாநகர சபை ஊழியராக இருந்து துபாயில் வந்து 15 மில்லியனுக்கு ஜிப் வாங்கி வந்து அவர் அதை செலுத்திக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில நேரம் இந்த சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாப்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு அதுக்குள்ளேயே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா இருக்கலாம் சில நேரம். அந்த சந்தேகம் வராய்த்தானே கனுஷியா? அதான் இப்போ இப்படி தானே, இப்போ கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்காக தான் பல இடங்கள்ல அவர் வந்து பிஸ்னஸ்ல வந்து காசு வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. அப்போ அது ஒவ்வொரு நாடுகளில் இப்போ சுவிட்சர்லாந்து, இத்தாலி இந்த மாதிரியான நாடுகளுக்கு எல்லாமே வந்து அவர் அந்த
பிசினஸ்க்காக தான் பிசினஸ்க்காக தான் போயிருக்காரு. அப்ப போயிருக்காரு. அப்ப அந்தந்த நாடுகள்ல அவருக்குன்னு தனியா ஒரு வணிகம் இருந்திருக்கு. அதுக்காக தான் அவர் வந்து அது மூலமா தான் பணத்தை ஈட்டியிருக்காரு. அது மூலம் தான் இவ்ளோ சொத்துக்கள வந்து சேகரிச்சு வச்சிருந்திருக்காரு. இது எல்லாத்துக்குமே வந்து இப்ப இலங்கையில இவ்ளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு எந்த மாதிரி முக்கியமான உயர் அதிகாரிகள், அதை தாண்டி அரசியல்வாதிகள், அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் எல்லாமே எப்படி சப்போர்ட்டா இருந்திருக்காங்களோ, அதே மாதிரி அந்தந்த நாடுகள்லயும் முக்கியமான நபர்களோடு இவருக்கு வந்து தொடர்புகள் இருந்திருக்கு. இப்ப ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அத திருப்பி கேள்வி கேட்கிறவங்களே வந்து அவருடைய அந்த நட்பு வலைக்குள்ள வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். இந்த ஈரான் அதை தாண்டி பல முக்கியமான நாடுகள்ல வந்து இருந்து முக்கியமான குற்ற கும்பல்களோடையும் இவருக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமெரிக்கா கூட விசாரணை மேற்கொண்டிருக்கு ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஃபிஐயும் கூட விசாரணைகளை நடத்திக்கிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் தொடர்பா அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. இப்போ இன்னைக்கு இந்த ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. அப்ப எங்களுடைய நாட்டுல இன்னும் கைதாகி இருக்கக்கூடிய, அதாவது சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு வெளிநாடுகள்ல தலைமறைவாகி இருந்த இன்னும் பல பேர் கைதாகி அந்தந்த நாடுகள்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும், இலங்கைக்கு அழைத்துட்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் நேற்றைய நாள்ல ஒரு செய்தி வந்து வெளியாகி இருந்தது. அப்போ இப்போ வரைக்குமே வந்திருக்கக்கூடியவங்களோட விசாரணைகளை தாண்டி இன்னும் பல பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதுக்கு அப்புறமா இன்னும் பல தகவல்கள் வெளியாகும். எந்த அளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருள் வர்த்தகம் நடந்துகிட்டு இருந்திருக்கு, அது இலங்கையில எவ்வளவு தலை தூக்கி இருந்திருக்கு. அப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ப்ரொமிஸ் பண்ண மாதிரியே போதைப் பொருள் வர்த்தகத்தை நாட்டில இருந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகள் தான் இப்போ தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர்களையும், அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் அந்த வலையமைப்பை நம்ம இல்லாம பண்ணும்போது, அந்த ஆணிவேரையே நம்ம இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இனி இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களோட நாட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுறத நம்ம தடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ எங்களுக்கு தெரியும் எங்களோட நாட்டுல வந்து இந்த போதைப் பொருள்னால எவ்வளவு இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி, அதை தாண்டி அந்த இளைஞர்களோட எதிர்காலம் வந்து ஸ்பாயில் ஆகுது. என்ன சொல்றது, ஒரு குடும்பம் இருக்கக்கூடியவங்க, குடும்பத்துக்கு தலைமை தாங்க வேண்டியவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவங்களுடைய மனைவிய குழந்தைகளை பார்க்காம அவங்க அந்த உலகத்துல வந்து அவங்களுடைய தனியான சந்தோஷங்களுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்க எவ்வளோ சம்பவங்கள் எங்களுடைய அதே போல நாட்டில் முக்கியமா இந்த மரணங்கள் கூட அதிகரிச்சிருக்கு. கொலை சம்பவங்கள் கூட இந்த போதைப் பொருள் பாவனையால தான். தன் பிள்ளைகளை கொலை செஞ்சிடறாங்க, மனைவியை கொலை செஞ்சிடறாங்க. போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறவங்க பணம் கேட்டு கரைச்சல் பண்றாங்க. அப்போ தன் மனைவி பணம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அன்னைக்கு ஒரு கொலை சம்பவம் அந்த மாதிரியெல்லாம் பதிவாகியிருக்கு. அப்படியான சம்பவங்கள் நிறைய கடந்த ஒரு 2-3 மாசத்தை எடுத்துக்கொண்டுமே ஆனால் கூட இவ்வாறான சம்பவங்கள் நிறைய பதிவாகியிருக்கு. ஆமா, எங்களுக்கு தெரியும். இப்ப வெளிநாட்டுக்கு தன்னோட மனைவியை அனுப்பிட்டு இங்க வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி குழந்தைகள் ஒழுங்கா கவனிக்காம அவங்கள தாக்கி காசு கேட்டு மனைவி வந்து காசு அனுப்பாத சந்தர்ப்பங்கள், இந்த மாதிரி பல சம்பவங்கள் எங்களோட நாட்டுல பதிவாயிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இருந்தா, இப்போ சரி சின்ன சின்ன இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆரம்ப இடம்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த ஒழிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே எங்களுடைய நாட்டில் ஒரு மாற்றம் வெகு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ எங்களுக்கு தெரியும் அங்கங்க சோதனை நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. சந்தேகத்திற்கிடமான முறையில் யாரெல்லாம் போறாங்களோ அவங்களை கைது செஞ்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் அதெல்லாமே வந்து கைப்பற்றப்படுது. அதுக்கப்புறம் இது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு வந்து இது கொண்டு போகப்படுது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கையை நாங்கள் நிச்சயமாக வரவேற்கிறோம். இது வந்து இதோடே நின்றாம இன்னும் எதிர்வரும் நாட்கள் இது இன்னும் தீவிரப்படுத்தப்படணும். இன்னும் சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு, எங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துறவங்களுக்கு வந்து கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் வரவேற்கிறோம். கூடிய விரைவில் நாட்டில் இருந்து இந்த போதைப் பொருள் வந்து இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நேற்றைய நாளில் வந்து பல விஷயங்கள் பதிவாகுது. நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ எப்படி இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் எப்படி இதை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கைதாகி நீதிமன்றத்துக்கு போயிட்டு வெளியில் வரக்கூடிய குற்றவாளிகளுக்கு நல்ல சலுகைகள் வழங்கப்படுது. எங்களுடைய வழிகளை சொல்லி எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு நாங்கள் அரசியல்வாதிகள் கிட்ட போகும்போது எங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் அதிக அளவில் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக. இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஜேவிபி அப்படின்னு சொல்லிட்டாலும், அப்படி இல்லாட்டி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறவங்க கூட இந்த வழிகளை தாங்கி வந்தவங்க. இதுக்கு முதல்ல 80, 89
அந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டோமேனா அவங்களும் ஒரு போராளியா இருந்து ம். வந்தவங்க. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு முக்கியமா வடகிழக்கு பகுதிகள்ல காணாமலாக்கப்பட்டவர்களா இருக்கலாம், யுத்தத்தால பாதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். அவங்களோட மனநிலை வந்து புரிஞ்சு கொண்ட ஒரு அரசாங்கமா தான் கடந்த காலங்கள்ல செயற்பட்டிருந்தாங்க. ம். இதற்கு முன்ன நாங்க சொல்லுவோமே கடந்த ஆட்சி காலத்துல முக்கியமா வடகிழக்கு பகுதிகளில மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டா கூட அதுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த ம். அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதுக்கான சந்தர்ப்பம் ஏன்னா அவங்க அந்த அதாவது பயங்கரவாத நடவடிக்கைகள்ல ஈடுபட்டவங்கள பொது இடங்கள்ல கொண்டாட முடியாது அப்படின்ருந்தாங்க. அதுக்கான சிம்பல்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா உங்களோட குடும்பத்துல இருந்து யாராவது மறந்திருந்தா அப்படி இல்லாட்டி பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள நீங்க கொண்டாடலாம். ம். அப்படின்னு கூட முக்கியமா கொழும்பு வெள்ளவத்த பகுதியில கூட அத மேற்கொள்றதுக்கான அனுமதி இருந்துச்சு. ஆமா. இதுக்கு முதல்ல அப்படி இருக்கல. ஏதாவது மாவீரர் தொடர்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த எடுத்துக்கொண்டாலே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, இங்க அதாவது சவுத்ல இருக்க ஆட்சிகள் அதுக்கு எதிர்ப்பே தான் தெரிவிச்சிருந்தாங்க. ம். ஆனா அந்த ரீதியில பார்க்கையில இந்த அரசாங்கத்திற்கு அந்த கிரெடிட் இருந்தது. மக்கள் இல்ல. மத்தியில அதுக்கு இப்படி ஒரு ம். விமர்சனமும் முன்வைக்க முடியும். ஆனா, அத வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் அனுமதி குடுக்க வேண்டிய இடத்துல அந்த விஷயம் இல்ல. ஆமாமா. சரியா இருந்தா இப்போ ஒரு ஒரு விஷயத்துல உயிர் நீத்தவங்களுக்காக நம்ம வந்து நினைவேந்தல் செய்றதுக்கு வந்து எந்த ஒரு யாருமே வந்து பெர்மிஷன் குடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இல்ல. ஏன்னா, அங்க எப்பவுமே வந்து இந்த தடை செய்யப்பட்ட விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது கிடையாது. சரியா? அப்போ அப்படி இருக்கும்போது, இன்னொரு விமர்சனம். இப்ப நீங்க சொன்ன கிரெடிட் அரசாங்கத்துக்கு இருக்கு. இருக்கு. இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இனவாத ரீதியா சம்பவங்கள் நடக்காமலும் இல்ல. நடந்துச்சு. நடந்துச்சு. அந்த விஷயங்களுக்கு அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்ல இல்லையா? இப்போ என்னதான் இந்த நினைவேந்தலை வந்து அவங்க வரவேற்றாலும், அந்த நினைவேந்தலுக்கு எதிரா வந்து சத்தம் போட்டவங்கள, அவங்களுக்கு எதிரா வந்து இனவாத கருத்துக்கள வெளியிட்டவங்களுக்கு இப்போ வரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற எடுக்கல. ஒரு விமர்சனமும் இருக்கு. இருக்கு. அந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாமே வந்து எல்லா அரசாங்கத்துல நடக்கிற மாதிரியும் தான். இப்ப கடந்த ஆட்சிகள்லயும் கூட இதுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. நீங்க ம். சொன்ன ம். மாதிரி நிறைய தடைகள் இருந்தது தான். ஆனா இந்த மாதிரி இனவாத கருத்துக்கள் பேசினவங்களுக்கு அந்த அரசாங்கமும் எதுவும் செய்யல. இல்ல. இப்ப இருக்கிற அரசாங்கமும் எதுவும் செய்யல செய்யல. அப்படிங்கிற ஒரு விஷயம் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. அதாவது நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப உங்களோட வீட்ல யாராவது நீங்க ம், ம். இழந்திருந்தீங்கன்னா, அந்த வலி ம். உங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமா. என்னோட குடும்பத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அது எனக்கு தான் தெரியும். ம். அப்ப அதே விஷயத்துல இவங்களும் போராளிகளா இருந்ததுனால, அவங்களுக்கு அந்த விஷயம் ம். புரியுது. அவங்க செய்றது அந்த இழப்ப ஞாபகப்படுத்திக் கொள்றாங்க ம். அப்படிங்கிற ம். ஒரு இதுல அரசாங்கம் இருந்துச்சு. ஆமா, ஆமா. அந்த விஷயத்த தான் நான் ஆமா. உங்களுக்கு ம். சொல்லியிருந்தேன். அப்ப உண்மைக்குமே அந்த விஷயத்த எடுத்துக்கொண்டா, அது பாராட்டக்கூடிய ஒரு ம். விஷயம் தான். ம். ஏன்னா, தண்ட வீட்டுல ஒருத்தர் இல்லாம போனா, அந்த வலி அவங்களுக்கு தெரியும். அத கொண்டாடினதுக்கு பிரச்சனை இல்லங்கிற மாதிரி இருந்தாங்க. ம். ஆனா நேற்றைய தினம் எடுத்துக்கொண்டாக்க, நேற்றைய தினம் நான் நினைக்கிறேன் நீதித்துறையை அமைச்சர். சார்ந்த அமைச்சர் வந்து ஹர்ஷன யாழ்ப்பாணத்துக்கு நாயக்கர். விஜயம் ம். சென்றிருந்தார். அந்த நேரம் காணாமலாக்கப்பட்டவர்களோட உறவினர்கள் தான் இந்த போராட்டம் நடத்தியிருந்தாங்க போல. அதுக்கு ம். போலீசார் வந்து போலீசார் அங்கே போய் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணதால தான் அந்த பிரச்சனையா மாறி இருந்தது மாதிரி சிங்கள மீடியாஸ்ல வந்து பேசியிருந்தாங்க. ஆமா. அதாவது இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஒரு பெரிய ஒரு போராட்டம் அந்த இடத்துல நடக்குது. அதுல வந்து இந்த போலீஸார் நடந்துக்கிட்ட விதம் தான் இன்னைக்கு நாள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வெளியில அவ்வளோ போராட்டம் நடக்குது. மக்கள் வந்து அழுதுகிட்டே அவங்களுடைய கஷ்டங்கள சொல்றாங்க அன்னைக்கு. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாயக்கர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு தான் அந்த இடத்துல மக்கள் அவங்களுடைய வந்திருக்கிறாங்க. ஆமா. கோரிக்கைகள முன்வைக்கிறாங்க. ஆனா அவர் உள்ள இருந்து லைவ்ல இந்த விஷயங்கள போராட்டத்த உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விமர்சனமும் இன்னைக்கு நாள்ல அவருக்கு எதிரா இந்த அரசாங்கத்துக்கு எதிரா முன்வைக்கப்பட்டு வருது அப்படிங்கிறத நாங்க சொல்லியே ஆகணும். அ இந்த எதிர்ப்பு போராட்டம் தொடர்பா அவர் வந்து எந்த விதமான ஒழுங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிறது தான். ஏன்னா, இப்போ எப்படி சொல்றாங்கன்னா, அன்னைக்கு இருந்தவங்க வந்து அவங்களுடைய விஷயங்கள, அவங்களுடைய கஷ்டத்த சொல்றாங்க. ஆனா, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள், அங்க வந்திருந்தவங்க யாருமே வந்து அது வந்து அங்க அந்த அரசியல்வாதிகளோ, அப்படி இல்லன்னா அந்த அலுவலகத்துல இருந்தவங்களோ வந்து, அவங்க சொல்ற அந்த விஷயத்த அவருக்கு அந்த மொழியில, சிங்கள மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி ஒழுங்கா சொல்லவும் இல்ல. அத அவரு புரிஞ்சு கொள்ளவும் இல்ல. இல்ல. அப்ப அதுக்கான ஒரு சொல்யூஷன் அவரால தர முடியல அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் அதிக அளவுல இன்னைக்கு நாள்ல சொல்லப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க கண்டுக்காமலே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா? இப்ப நாங்க சொல்றோம். எங்களுடைய வலி அந்த அந்த வீட்ல
இல்லாமல் போனவங்களோட வழி வந்து அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப அண்மையில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அதாவது 31 பேர் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நேத்து என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 31 பேர் யாருங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. வெளிப்படுத்துங்க. ஆமா, அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு தான் அங்க வந்து ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க. ஆனா அது வந்து அவருக்கு ஒழுங்கா புரிய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மொழி பிரச்சனை இருக்கு, அது அவருக்கு ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஆனா அங்க இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்றாங்க, அதுக்கான அவங்க ஒரு விளக்கத்தையும் அவங்க கொடுக்கல. நாங்க என்ன சொல்றோம்னா, சரி நீங்க வந்து சொல்யூஷன் கொடுக்குறீங்க இல்ல அப்படிங்கிறது 2வது விஷயம். தயவு செஞ்சு இந்த எதிர்பார்ப்பு கொடுத்து ஏமாத்தக்கூடாது இல்லையா? இப்போ 31 பேரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம் அது யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அந்த கேள்வி கேட்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கிற பட்சத்துல வந்து அவங்க கேட்கறதுக்கான பதிலை வழங்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கும் இருக்கு. ஆனா அங்க போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த அலுவலகம் மேலேயும் வந்து நம்பிக்கை இல்லை. அவங்க இத்தனை நாளா அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தாரோன்னு சொல்லி அவங்க இத்தனை நாளாவே அதை வந்து புறக்கணிச்சது மட்டும்தான் நடந்துச்சு. ஸோ எங்களுக்கு OMP அலுவலகம் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இப்போ அரசாங்கத்தை தான் அவங்க நம்புறாங்க. ஏன்னா இதெல்லாம் அரசாங்கத்தோட ஒரு காலத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள். இது எல்லாமே வந்து நாங்க கன்சிடர் பண்ணுவோம், இது எல்லாத்தையுமே நாங்க வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது தான். இப்போ நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க, அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியலை. நீங்க சொல்யூஷன் பழைய ஆட்சிகள் மாதிரியே கூட நீங்க இருந்துட்டு போங்க. ஆனா நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யாம விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க இன்னும் மனதளவுலையும் சரி, அந்த உணர்ச்சி பூர்வமாகவும் சரி, அவங்க இன்னும் ஹர்ட் ஆகுறது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நேற்று நடந்த சம்பவம் மாதிரி நீங்க கண்டுக்காம புறக்கணிக்கும் போது அவங்களுடைய மனநிலை எதுவா இருக்கும்? அப்ப இலங்கையில இருக்கக்கூடிய நாங்க வாக்களிச்சவங்களே எங்களை கண்டுக்காம விடும்போது அப்ப நாங்க வேற யாரை நம்பி இதெல்லாம் போய் சொல்றது அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நேற்று அவங்க வந்து அழுததும் பேசினதும் எல்லாமே இருந்துச்சு. அதை தாண்டி போலீசார் நடத்தின அராஜகம் அதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லையா? அந்த இடத்துல வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காணொலிகளை பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உள்ள இருந்து நேரலையில எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில எதுவுமே தெரியாத மாதிரி வந்து ரியாக்ட் பண்றது, இது எல்லாமே வந்து பெருசா ஒப்பிட்டளவில் பார்க்கும்போது அவங்க செஞ்சதே தான் நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க வந்து மாற்றம்னு சொன்னீங்க. உங்களுடைய மாற்றம் எல்லாமே வந்து தென்னிலங்கையோட சுருங்கி போகுது. தமிழ் மக்களுக்கான மாற்றங்கள் எதுவும் கொண்டு வர மாதிரி. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் தான் கனுஷியா, அந்த இடத்துல ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் கூட இருக்கிறாரு. அவர் ஒரு தமிழ் பிரதிநிதி. அதே போல முக்கியமா அவர் மலையகத்தை சார்ந்தவர். மலையகத்தை விடுங்க, அவர் ஒரு தமிழ் பிரதிநிதியா இருக்கிறாரு, தமிழ் அமைச்சர் ஒருத்தர். அவர் கூட வந்து அவருக்கு கூட அந்த பிரச்சனையை அன்னைக்கு எடுத்து சொல்லி இருக்கலாம். அவருடைய அரசாங்கத்துல இருக்க அமைச்சர். அப்ப அவர்கிட்ட இதுதான் இவங்களுடைய கோரிக்கை, இதை நீங்க நிறைவு செய்யுங்க. அந்த 31 பேர் பத்தி சொல்லியிருக்கிறீங்க, அதை சரி கொடுங்கன்னு சொல்லி அவர் சிங்களம் சரளமா பேசக்கூடியவர், அதே போல தமிழும் பேசக்கூடியவர். அப்ப அதை விளக்கி சொல்ற கட்டாயம் அவருக்கு இருக்கு. அப்ப அவர் கூட அதை கண்டுகொள்ளாம அவர் அங்க சொல்லி இருக்கிறார் என்னன்னா, தமிழ் மக்களின் மன காயங்களுக்கு அன்பு தான் உண்மையான மருந்து. இதுக்கு தேவையா? அன்பை வச்சு நாங்க என்ன பண்றோம்? இப்ப அன்புனால எல்லாம் சரியாயிருமா? இப்ப என்ன சொல்ல வாரீங்க? அரசாங்கம் அன்பு காட்ட போகுது, மக்களுடைய வலிவேதனை எல்லாம் சரியாக போகுது. இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா ஒரு மக்கள் பிரதிநிதியா, ஒரு தமிழ் அரசியல்வாதியா உங்களுடைய கருத்துக்கள் வந்து நிஜமாவே ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள். இப்ப நேத்து அந்த தாயார் அழுதுகிட்டே கேட்கும்போது அங்க இருக்க இளங்குமரன் MP அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க அலுவலகத்துல வந்து வச்சு உங்களை சந்திக்கிறோம், அங்க வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட கேள்விக்கு அங்கேயே பதில சொல்லியிருக்கலாம். அவங்க மறுபடியும் அது கேட்குறாங்க. அதோடைய விளக்கம் கூட அவருக்கு ஹர்ஷன நாணயக்கர் அவருக்கு வழங்கப்படலை. அப்போ இனி என்ன இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்? அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் விளங்குது, இப்படிதான் தமிழ் மக்களோட பிரச்சனைகள் எல்லாமே கீழே போய்கிட்டே இருக்கா? ஏன்னா சரியான இடங்களுக்கு சரியான விஷயங்கள். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னோட பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி கிட்ட நான் அதை கொண்டு போய் சேர்க்கும்போது அதை வந்து முக்கியமான நபர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த மக்கள் பிரதிநிதியோட கடமை. அப்போ இந்த இடையில இருக்கிறவங்க தான் பிரச்சனையா? காலமா எங்களுக்கு இருந்த பிரச்சனையும் அதுதானே. எங்களோட பிரச்சனைகளை இந்த தமிழ் பிரதிநிதிகள் சரியான இடத்துக்கு கொண்டு போகலை. அவங்க எப்பவுமே அவங்களுடைய சுயலாபங்களுக்காக தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்மையில இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு MP வந்திருந்தாரு. அவர் கொஞ்ச நாள் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. இப்போ வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவர் வந்தாரு, கொஞ்ச நாள் என்டர்டெயின் பண்ணாரு, போனாரு. இப்போ அவர் என்ன பண்ணாரு? மக்களுக்காக என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதானே. வந்த வரைக்குமே இனவாதத்தை தூண்டுற கருத்துக்களை பார்லிமெண்ட்ல சொல்றதும், பார்லிமெண்ட்டுக்கு வெளியில சொல்றதும், சிறப்புரிமைகளை பயன்படுத்தி அவரோட சுயலாபங்களை வந்து அவர் அடைஞ்சதை தாண்டி தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதுல ஒரு பிரச்சனையை பேசுறதை தாண்டி அவர் மக்களுக்காக என்ன செஞ்சாருன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் காலங்காலமா
நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையும் நாங்க வந்து புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துக்கு நாங்களும் தள்ளப்பட்டிருக்கோம். தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்ப நேத்து நடந்த சம்பவத்த நாங்க இன்னைக்கு பேசுவோம். நாளைக்கு வந்து நாங்க கடந்து போயிடுறோம். இப்ப நாங்களும் இத வந்து இதே தப்ப செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். எங்களுக்கான தீர்வு வேணுமா இருந்தா, நாங்களும் தொடர்ந்து அவங்களோட சேர்ந்து நாங்க போராட வேண்டிய ஒரு விஷயத்துக்கும், ஒரு கட்டாயத்துக்கும் நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான். இந்த இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு. இந்த வீடியோ அதிக அளவுல பகிரப்பட்டு, அதிக அளவுல பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருது அப்படின்னு. இன்னொரு விஷயம் வந்து இந்த மாகாண சபை தேர்தல். எங்களுடைய அரசாங்கம் முன்வச்ச இன்னொரு வாக்குறுதி, மாகாண சபை தேர்தலை வந்து நாங்க விரைவில் நடத்துவோம். ஆட்சிக்கு வந்த உடனே அதை தான் நாங்க வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி, இப்போ பிரதமர் வந்து அண்மையில ஜஃப்னாக்கு போயிருக்காங்க. போன இடத்துல வந்து அங்க ஒருத்தங்க கேள்வி கேட்கும்போது, அதுக்கு அவங்க சொல்றாங்க, சட்ட ரீதியா இருந்த சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. மாகாண சபை தேர்தல் உடனடியா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலகாலமா இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கங்கள் கூட இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. முக்கியமா மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல கூட மாகாண சபை தேர்தல்கள் ஒத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் கட்டமா மாகாண சபை தேர்தல்களை வச்சிருந்தாரு. இவ்வாறான செயல்பாடுகளால தான் மக்கள் கிட்ட இருந்த சில முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல அவர் தோல்வி அடைகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது மஹிந்த ராஜபக்ஷ. அதே போலதான் இப்ப இந்த அரசாங்கமும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வைக்க வேண்டிய முக்கியமான எலெக்ஷனை வச்சுட்டாங்க. இந்த மாகாண சபை தமிழ் மக்களுக்கான அங்கீகாரம், அப்படி இல்லைன்னா தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறது இந்த மாகாண சபை. இதுக்கு முதல்ல வடகிழக்கு மாகாணங்கள் ரெண்டும் ஒன்றிணைக்கப்பட்டிருந்தது, அது பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப கேட்கிற கோரிக்கை கூட இந்த கிழக்கு மாகாணங்களை திருப்பி ஒன்றிணைச்சு அங்க தமிழ் பிரதிநிதிகளை அங்க ஆட்சியில வைங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. இந்த மாகாண சபை தேர்தலோட தமிழ் மக்களுக்கு நிறைய நெருக்கமும் இருக்கு, தொடர்பும் இருக்கு. அப்ப இந்த நேரத்துல அரசாங்கம் இந்த விஷயத்தையும் கூட அதாவது இதுக்கு கவனத்துல எடுத்துக்கொள்ளாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, இனிவரும் காலங்கள்ல இதே கூட ஒரு கேள்விக்குறியா, அப்படி இல்லாட்டி பிரச்சனையாவே வந்துடக்கூடிய ஒரு சாத்தியமும் இருக்கு. ஆமா, அதாவது இதுல வந்து ஒரு சட்ட பிரச்சனை இருக்குது இல்லையா? அதாவது இப்போ எங்க முடங்கி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்லாட்சி அரசாங்கத்துல தானே இதுக்கான பல சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு இந்த மாகாண சபை தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவா மாறி போற அளவுக்கான சட்ட சிக்கல்கள் நல்லாட்சி அரசாங்கத்துல தான் நடக்குது. இப்படி இருக்கும்போது தான் இப்போ இந்த அரசாங்கம் வந்து இல்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பட்ஜெட்ல அதுக்கான பணமும் நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவங்க சொல்ற ஒரு விஷயம் அதான், நாங்க பட்ஜெட்லயும் நிதி ஒதுக்கி இருக்கோம், இப்ப நாங்க கட்டாயம் இதை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இப்ப பிரதமரே யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்த டைம் அவங்களே இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா தேர்தல்கள் ஆணைக்குழுவோட தலைவர் இவர் வந்து ஒரு தென்னிலங்கை ஊடகத்துக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. மாகாண சபை தேர்தலை அறிவிக்கிறதுல சட்டத்தடை இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சட்ட ரீதியான தடை இருக்கு அப்படின்னும், அந்த தடையை நீக்கினதுக்கு அப்புறமா தான் தேர்தலை அறிவிக்கிறதுக்கான அதிகாரமே தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்படும். அப்ப இன்னுமே வந்து அந்த சட்ட தடை நீக்கப்படலை. அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாமே இன்னும் எங்களுடைய நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துற விஷயத்துல. அப்போ அரசாங்கம் ஒண்ணு சொல்லுது, தேர்தல்கள் ஆணைக்குழு அதுக்கு முரண்பாடான விஷயமா அதுக்கு எதிராக இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ நேத்து வந்து அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்குது. இங்க நலிந்த ஜெயதிஸ் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் வந்து கருத்து தெரிவிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, கூடிய சீக்கிரமா வந்து சட்டத்தை பாராளுமன்றத்துல நிறைவேற்றி எல்லா கட்சிகளோட ஆதரவோடையும் மாகாண சபை தேர்தல் நடத்துறது தான் அரசாங்கத்தோட எதிர்பார்ப்பு அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இருக்கு, 159 உறுப்பினர்கள் பெரும்பான்மை இருக்கு. அப்போ இவங்க நினைச்சாங்கன்னா நாளைக்கு கூட எல்லாமே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதெல்லாமே இந்த நிலுவையில இருக்கக்கூடிய பின்னணியில இப்படியான கருத்துக்கள் வெளியிட்டு இருக்காங்களே தவிர செயல் ரீதியா எதுவுமே நடந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மாகாண சபை தேர்தலும் ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு, இப்போதைக்கு மாறி இருக்கு. முக்கியமா எதிர்கட்சிகள் சொல்லும் குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, அரசாங்கத்திற்கு மக்கள் மத்தியில இருந்த செல்வாக்கு இப்போ குறைஞ்சிருக்கு. அந்த குறைஞ்சிருக்கிற அந்த பயத்தால தான் இவங்க மாகாண சபை தேர்தலை பிற்போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி ஒரு எலெக்ஷன் வச்சுட்டாங்கன்னா அந்த தேர்தல்ல வந்து இவங்களால வின் பண்ண முடியாம போயிரும், மக்கள் மத்தியில இவங்களுக்கான அந்த ஒரு ஆதரவு இல்லாம போயிரும். இந்த தோல்வி பயம்னால தான் இவங்க அந்த தேர்தலை நடத்தாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இப்ப அண்மையில ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு தானே, நாங்களும் வந்து இந்த பொதுமக்கள் நிகழ்வுகளை நடத்த போறோம், பொதுமக்கள் சந்திப்புகளை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுவுமே வந்து ஒரு விமர்சனமா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து கிராம ரீதியில இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு, எதிர்கட்சிகளை பார்த்து ஒரு பயம் வந்தனாலதான் ஜனாதிபதியும் வந்து மக்களை சந்திக்க போறாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இன்னொரு பக்கம் முன்வைக்கப்பட்டு இருக்கு. அதுலயும் ஒரு சின்ன உண்மை இருக்கிற மாதிரியும் தான் இருக்கு. ஏன்னா இத்தனை நாட்கள் போனதுக்கு அப்புறமா
ஒரு அவசரமாக ஒரு தேர்தலும் வரல. ஜனாதிபதி இப்போ ஒரு கிட்டத்தட்ட 5 இடங்களில் அடுத்தடுத்து மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. இப்படி தான் எங்களுடைய நாட்டில் அரசியல் களம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இன்றைக்கி பதிவாகி இருக்குது. இதே மாதிரி நாளைய தினமும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோடு சந்திப்போம். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவிட மறக்காதீங்க. நாளைக்கு சந்திக்கலாம். அப்போ நாளை சந்திக்கும் வரை அனைவருக்கும் இனிய வணக்கம். யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non-AC ரூம்ஸ், பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின், நம்பர் 82, 3rd Cross Street, யஃப்னா.